ஒரு வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனையாக இருக்குது, வீட்டில் நிம்மதியே இல்லை, எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வச்சு அந்த முடக்கத்தை அறுக்க முடியும். உப்பு, மஞ்சப்பொடி, மாட்டு சாணி, கோமியம், முடக்கத்தை அறுத்தன் கீரையோட சட்னி, இது எல்லாத்தையும் கரைச்சி நெகட்டிவ் தாட்ஸ் எங்கே இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே தொளிச்சாங்கன்னா மறுநாள் காலையில் அந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸ் தான். இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கொடுத்து வச்ச பகவான். என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு அறுப்பு இருக்கும். எங்கள் வீட்டில் யாரோ தகடு வச்சுட்டாங்க, யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, யாரோ விபூதியை மந்திரிச்சு கொண்டாந்து போட்டாங்க, இது எங்கள் தாத்தா காலத்தில் போட்டாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் எங்களால் எடுக்கவே முடியலை, இது தொளிச்சு அடுத்த நிமிஷம் அது அப்படியே சாம்பலாயிரும். மறுநாள் அதை அவங்க உணர்வாங்க நம்ம வீட்டில் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைங்கிறத வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்களால உணர முடியும். டேங்க அப்பா, இது வரைக்கும் யாருமே சொல்லாத தகவல். இதெல்லாம் எங்களுக்கு சதுரகிரி மலை அடிவாரத்துல சாமியார்கள் சொல்றது, சித்தர்கள் அங்க இருக்கிற ஆமா சித்தர்கள் சொல்றது. மூட்டு வலிகள்ல நீர் இருக்கிறவங்க இது சாப்பிட்டாங்கன்னா மூட்டு வலி நீர் குறையும். அந்த ஜாயிண்ட் பெயின், முடக்கம் சம்பந்தப்பட்டது, மூட்டு வலி சம்பந்தப்பட்டதுக்கு இந்த மூலிகை மிகவும் அற்புதமான ரெமெடி. வணக்கம் நண்பர்களே, உணவே மருந்து என்ற அழகிய குடும்பத்தில் என்னோட சேர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய அனைத்துகளுக்கும் உங்கள் அன்பு சோரனின் நன்றியும் வாழ்த்துதலும். என்னுடைய அருகில் பார்த்தீங்கன்னாக்கா என்னுடைய குருநாதர் மதிப்புக்குரிய திரு சித்தர் ஆனந்தையா அவர்கள் இருக்காங்க. இன்னைக்கு என்னுடைய கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்கா முடக்கு அற்றான், முடக்கத்தான் கீரைன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பேசியிருப்பாங்க. இன்னைக்கு ஐயா என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்ல போறார், இதுல இருந்து என்ன மருத்துவ குறிப்பு சொல்ல போறார் அப்படின்றத நம்ம ஐயா கிட்ட கேட்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்க எப்பவுமே நல்லா தான் இருப்பீங்க. ஐயா, இந்த முடக்கத்தான் கீரையை என்னுடைய கையில கொடுத்துருக்கீங்க. இதுல இருந்து மக்களுக்கு தேவையான தகவல் என்ன சொல்ல போறீங்க? ஐயா, இந்த முடக்கத்தான் கீரையை பத்தி எப்படியும் ஒரு 100 பேர் சொல்லியிருப்பாங்க. ஆமா, கண்டிப்பா யூடியூப் சேனல் நிறைய சொல்லியிருக்காங்க, நிறைய சொல்லியிருப்பாங்க. நிறைய பேர் என்னென்னமோ கேட்டிருப்பாங்க. யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை நம்ம சொல்லுவோம். நீங்க ஸ்பெஷலிஸ்ட் இல்ல. சொல்லுங்க. இதுக்கு பேர் வந்து முடக்கத்தை அறுத்தான். முடக்கத்தை அறுத்தான். உண்மையான சித்தர்கள் வைத்த பேர் வந்து முடக்கத்தை அறுத்தான். ஒரு கால் முடக்கம் இந்த மாதிரி இதைத்தான் இது அறுக்குது, கால் வலியை கேட்குது, இதுதான் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பாங்க. இதுல ஒரு வித்தியாசமான தகவல் என்ன அப்படின்னா, ஒரு தொழில் முடக்கம். ஒரு வீட்டில் வந்து எங்களுக்கு ஒரே பிரச்சனையா இருக்கு, வீட்டில் நிம்மதியே இல்லை, எங்க வீட்டில் ஏதோ ஒரு பெரிய நெகட்டிவ் தாட்ஸ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து இதை வச்சு அந்த முடக்கத்தை அறுக்க முடியும். அது ஒன்றும் பெரிய வேலையே கிடையாது. இந்த கீரையை இப்போ நீங்க கையில கொண்டு இருக்கிறது அதிகம், இதுல பாதி போதும். பாதி போதும். ஆமா, சின்ன சின்ன பீஸா வெட்ட வேண்டியது, மிக்சியில் அடிச்சு சட்னி மாதிரி ஆக்கிற வேண்டியது. ஆக்கிட்டு ஒரு பெரிய வாளி, அந்த வாளியில வீட்டில் இருக்கிற சாப்பாடு உப்பு ஒரு கை நிறையா, 2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, பக்கத்துல மாடு இருந்துச்சுன்னா ஒரு 200 மில்லி கோமியம், ஒரு சின்ன உருண்டை மாட்டு சாணி, மொத்தம் 5 பொருள். உப்பு, மஞ்சள் பொடி, மாட்டு சாணி, கோமியம், முடக்கத்தை அறுத்தன் கீரையோட சட்னி, இது எல்லாத்தையும் கரைச்சி நெகட்டிவ் தாட்ஸ் எங்கே இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்களோ அந்த வீட்டுக்குள்ளே தொளிச்சாங்கன்னா மறுநாள் காலையில் அந்த இடம் ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்ஸ் ஆயிடும். இதை விட இன்னும் பெரிய பியூட்டி அப்படின்னா, நிறைய பேருக்கு மனசுக்குள்ள இது வந்து இந்த வீடியோ பார்க்குறவங்க வந்து கொடுத்து வச்ச பகவான். என்னன்னா நிறைய பேருக்கு ஒரு மனசில் ஒரு அறுப்பு இருக்கும். எங்கள் வீட்டில் யாரோ தகடு வச்சுட்டாங்க, யாரோ செய்வினை வச்சுட்டாங்க, யாரோ விபூதியை மந்திரிச்சு கொண்டாந்து போட்டாங்க, இது எங்கள் தாத்தா காலத்தில் போட்டாங்க, அது இன்னைக்கு வரைக்கும் எங்களால் எடுக்கவே முடியலை, இது தொளிச்சு அடுத்த நிமிஷம் அது அப்படியே சாம்பலாயிரும். மறுநாள் அதை அவங்க உணர்வாங்க நம்ம வீட்டில் அந்த நெகட்டிவ் தாட்ஸ் இல்லைங்கிறத வித்தின் 24 ஹவர்ஸில் அவங்களால உணர முடியும். டேங்க அப்பா, இது வரைக்கும் யாருமே சொல்லாத தகவல். இதெல்லாம் எங்களுக்கு சதுரகிரி மலை அடிவாரத்துல சாமியார்கள் சொல்றது, சித்தர்கள் அங்க இருக்கிற. ஆமா, சித்தர்கள் சொல்றது. அவங்களுக்கு என்ன, நாங்க போகும்போது ஒரு பீடி கெட்டு, 2 போயலை, 2 மூக்குப்பொடி, அவங்க அதுக்கு தான் ஆசைப்படுவாங்க. அங்க சாப்பாட்டு கூட ஆசைப்பட மாட்டாங்க, பணம் கொடுத்தாலே வாங்க மாட்டாங்க. இதுதான் தேவை. சொன்னோம்னா விஷயம் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, வாங்கி நம்ம பெட்டிக்குள்ள தான் போன விஷயங்கள். சூப்பர் சூப்பர். ஐயா, இப்போ யாரும் சொல்லாத தகவல் சொன்னீங்க. இப்போ எல்லாரும் சொல்ற தகவல்ல மூட்டு வலிக்கு இதுல நிவாரணம் சொல்லுங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு. மூட்டு வலிக்குன்னா நீங்க எப்படி இதுல மூட்டு வலிக்கு நிவாரணம் சொல்லுவீங்க? ஐயா, இதுல வந்து தனி இலையா ஆஞ்சி எடுத்துக்கணும். ஆஞ்சி எடுத்து சமைச்சு சாப்பிடலாம், சூப் வச்சு சாப்பிடலாம். சூப் வச்சு சாப்பிட்டோம்னா கொடியோட இருக்கணும். கீரையா சமைக்கிறது அப்படின்னா தனி இலையா எடுத்துக்கணும். நம்ம சூப் வச்சு சாப்பிடும்போது காய், பூ,
தண்டு எல்லாத்தையும் போட்டு மண் சட்டியில் வேக வச்சு சாறை வடித்து அதில் நல்லெண்ணெய், உப்பு, மிளகு, சீரகம் போட்டு குடிக்கலாம். இன்னைக்கு தோசையில போடுறாங்க. ஆமா, முடக்கத்தான் தோசை முடக்கத்தான் தோசை வந்துருச்சு, நிறையா வந்துருச்சு. ஜாயிண்ட் பெயினுக்கு நல்ல இதுயா. அதே மாதிரி பெரலிஸ் அட்டாக் வந்தவங்களுக்கும் அந்த முடக்கத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கிராஜுவலாக குறைக்கும். வெறும் பொடி மட்டும் அவங்க கடைகள்லேயே கிடைக்கும். முடக்கத்தான் கீரை பவுடராகவே கிடைக்குது. ஆமா, அந்த பவுடரை ஹாட் வாட்டரில் போட்டு கரைச்சி கொஞ்சம் கீழே அந்த இது செட்டில் ஆன உடனே மேலே இருக்கிற டீ மாதிரி குடிக்கலாம். அப்படி குடித்தாங்கன்னா அந்த நரம்பு மண்டலங்களோட பாதிப்பை வந்து எடுக்கும். சாதாரணமாக மூட்டு வலி உள்ளவங்களும் இந்த முடக்கத்தான் கீரையில் உள்ள டீ சாப்பிடலாம். அந்த டீ சாப்பிட்டாங்கன்னா ஜாயிண்ட் பெயின் இல்லாமல் இருக்கும். மூட்டு வலிகளில் நீர் இருக்கிறவங்க இது சாப்பிட்டாங்கன்னா மூட்டு வலி நீர் குறையும். அந்த ஜாயிண்ட் பெயின் முடக்கம் சம்மந்தப்பட்டது, மூட்டு வலி சம்மந்தப்பட்டதுக்கு இந்த மூலிகை மிகவும் அற்புதமான ரெமெடி. சூப்பர். நேரில் பார்த்தீங்கன்னாக்க இந்த முடக்குவாதம், மூட்டுவாதம் இருக்கு இல்லைங்களா, இந்த 84 வகையான வாதத்துக்கும் இது வந்து சூப்பா வச்சு குடிக்கும்போது ரொம்ப அற்புதமாக வேலை செய்யுதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, வீட்டுங்களில் ஏற்படுற அந்த கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள், இது போல எனக்கு செய்வனை செஞ்சுட்டாங்க, பில்லி செஞ்சுட்டாங்க, மாந்திரியம் செஞ்சுட்டாங்கன்னு சொல்றவங்களுக்கு சதுரகிரி மலையில ஆமா ஐயா சொன்ன அந்த சித்தர்கள் சொன்ன அந்த முறைப்படி இதை செஞ்சுட்டு வரும்போது இதையும் நல்ல பலன் கொடுக்கும் ஐயா சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. ஆமா, இது வரைக்கும் உண்மையை நான் செஞ்சது இல்ல. நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, ஐயா நான் ஒரு பிளாட் வாங்கினையா, எனக்கு தெரிஞ்சவன் இதுல செய்வனை வச்சுட்டேன், விற்கவே முடியலமாங்க, இதை செஞ்சு தொழிங்க உடனே சரியா போமே, நீங்க சொல்லி 1 மாசத்துல இடம் வித்துட்டேன், தொழிச்சுட்டு வரும்போதே ஒரு புரோக்கர் வந்துட்டாரு, நாளைக்கு வேணா அட்வான்ஸ் கொண்டு வரேன்ட்டாரு, ஒரே மாசத்துல வித்துருச்சு. நிறைய 100கணக்கான பேர் இதை செஞ்சு நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அருமை அருமை. நேர்களே, தேவைப்படுறவங்க கண்டிப்பா நீங்க பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து பாத்தீங்கன்னாக்க ஜென்ரலா எல்லாருமே சாப்பிடலாம். மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை சந்திக்கும் வரை நீங்க சொன்ன மாதிரி எல்லாம் சாப்பிடலாங்கிறது வந்து கால் வலி இல்லாதவங்க சாப்பிட்டாங்கன்னா வராது. சின்ன வயசுல இருந்தே சாப்பிட்டாங்கன்னா அந்த ஜாயிண்ட் ஃபுல்லா அந்த லூப்ரிகேஷன் இதெல்லாம் இது உடனே டெவலப் பண்ணி கொடுக்கும். ஓகே, அருமை அருமை. நேர்களே, மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரும் சந்திக்கும் வரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ். நன்றி, வணக்கம். வணக்கம் ஐயா.